ராவணன். ஜார் இந்த ராவணன்? உலகை ஆண்ட மிகப்பெரிய சக்தியான தமிழினத்தை அழிப்பதற்கான முயற்சிகள் நடந்திருக்கின்றன என்பதை வரலாற்று சிறப்புகளிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ராவணனை பற்றி தமிழில் இணையத்தில் தேடினால் வருவதையெல்லாம் சினிமா சம்பந்தப்பட்ட தகவல்களும் தேவையற்ற பல தகவல்களும் தான். இதனிலிருந்து ராவணனை பற்றி எந்த அளவு தமிழில் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் ராவணனை பற்றி எத்தனை பேர் தேடி இருக்கிறார்கள் என்பதையும் ஊகித்துக் கொள்ளலாம். ஈழத்தை பலமாக வைத்திருந்ததோடு நல்லாட்சியும் புரிந்து வந்தவன் தான் ராவணன். ராவணனை பற்றிய ஆய்வு குறிப்புகள் தமிழில் இருப்பதை விட சிங்களத்தில் தான் அதிகம் காணப்படுகின்றது. ஆகையால் சிங்களத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்டுரைகள் மற்றும் ஆவணங்கள் குறித்து வரலாற்று ஆசிரியர்களுடன் உரையாடிய அடிப்படையில் நாம் அறிந்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். குறிப்பாக ராவணனின் அடுத்த பிறப்பு தான் புத்தர் என சொல்லும் சிங்கள சமூகம் சிங்களவர்களை காக்கத்தான் ராவணன் புத்தராக பிறப்படுத்ததாக சொல்கிறது. ராவணனை சிங்கள மன்னன் என்று சிங்கள எழுத்தாளர்கள் பலர் இன்னமும் சொல்லி வருவதோடு அந்த தகவல் தலைமுறையாக கடத்தப்பட்டு வருகிறது. ராவணனை கொன்றதை, அதாவது சிங்கள மன்னனை தமிழ் மக்கள் கொண்டாடுவதாகவும் அதைத்தான் தீபாவளி என்கிறார்கள் என்றும் சிங்கள தலைமுறைகளுக்கு வரலாறு தெரிவுபடுத்தப்படுகிறது. ஜார் இந்த ராவணன்? ராவணன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன். ஆதி தமிழர் பரம்பரையில் வந்த தமிழரச குமாரி கைகேயி வச்சிரபாகு தம்பதியின் இல்லறத்தின் செல்வங்களான ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன் புதல்வர்களையும் சூப்பனகை என்ற புத்திரிகையையும் பெற்றனர். இப்பெயர்கள் இவர்களின் பகைவர்களால் அழைக்கப்பட்டு பிரபல்யமடைந்த பெயர்களாகும். ஆனால் இவர்களின் பிள்ளை பெயர்கள் முறையே சிவதாசன், பரமன், பசுபதி, உமையம்மை என்பனவாகும். சிவதாசன் ஆகிய ராவணன் காலத்தில் ஈழம் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வசதிகளுடன் இருந்திருக்கிறது. முழு ஈழத்தையும் ராவணன் ஆண்டான் என்பதற்கு இன்றைய இலங்கையில் தெற்கில் இருந்து வடக்கு வரை ஆதாரங்கள் இருக்கின்றன. ராவணன் நீர்வீழ்ச்சி, ராவணன் வெட்டு, சீதா எளிய, திருக்கோணேச்சரம், வெடுக்குநாரி சிவனாலயம் என பல விடயங்கள் இன்னமும் கண்கூடாக காண முடிகின்றது. சிகிரியா ராவணன் காலத்தில் ராவணனின் புட்பக விமானம் இறங்குதளமாக பாவிக்கப்பட்ட இடம் என்பது சிங்கள ஆய்வாளர்களால் உறுதிப்படுத்தப்படும் தகவல். ஆகவே வாடகை வீட்டைத்தான் சொந்த வீடாக காட்டினான் காசியப்பன். வானோடும் களமிறங்கும் இடம் என அர்த்தப்படும் வாரியப்பொல போன்ற பெயர் பெற்ற பிரதேசங்கள் இலங்கையில் காணப்படுவது புட்பக விமானத்தின் இருப்புக்கான ஆதாரங்கள். சிகிரியா குன்றின் உச்சியில் இருந்து தரைக்கு குன்றின் நடுவில் சுரங்கம் இருக்கிறது. இதனிலிருந்து ராவணன் பாவித்த புட்பக விமானத்தின் சில எச்சங்களும் ராவணன் காலத்து சில எச்சங்களும் மேற்கத்தைய ஆட்சியாளர்களின் காலத்தில் தான் திருடப்பட்டிருக்கின்றன. விமானம் வைத்திருந்த ராவணனால் சுரங்கம் அமைந்திருக்க முடியும் என்ற நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதானே. ராவணனின் மரபுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை பெற்றுக்கொண்ட விபீஷ்ணனும் தனது தலைநகரத்தை கலனிக்கு மாற்றினான். இன்றும் கலனியில் உள்ள ஒரு விகாரையில் விபீஷ்ணனின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் ராவணனின் ஓலைச்சுவடையில் காணப்படுகின்றன. மேலும் ராவணனின் சிறிய கோட்டை, பெரிய கோட்டை இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் கதிர்காமத்தில் உள்ள ஏழுமலை என்னும் கதிரமலை மீது நின்று தென்கடலை நோக்கினார் குடா வடிவிலான கட்சிகரமும் கற்கொடியும் கடற்தளத்தின் மீது தெரிவதனை இன்றும் அவதானிக்கலாம். இந்த இரண்டு பாறைகளும் ராவணனின் சிறிய கோட்டை, பெரிய கோட்டை. மானசரோவர் கைலை மலையில் உலகத்திலேயே மிக உயரத்தில் உள்ள நன்னீர் ஏரி அருகிலுள்ள ராட்சத தளம் ஏரியில் இருந்து ராவணன் தவம் புரிந்துள்ளார். ஜார் இந்த ராவணன்? எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட்டுகளின் கட்டுமானத்துக்கும் பபிலோனா பூந்தோட்டம் அமைப்பதற்கும் கட்டுமானத்துக்கும் ராவணனின் காலத்தில் விமானம் மூலமாக ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இது எகிப்து பிரமிட்டுகளில் காணப்படுகின்ற லங்காபுர என்ற எழுத்துக்களின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆக எகிப்து பிரமிட்டு கட்டுமானங்களில் ஈழத்திலிருந்து ஆட்கள் கொண்டு செல்லப்பட்டது, அதுவும் விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பது ஆய்வு. ராவணன் இல்லத்தரசியான மண்டோதரியும் கற்பில் சிறந்தவளாக விளங்கினாள். இவள் இந்திரஜித்து, அதிசகாயன் ஆகிய திறமைமிக்க புத்திரர்களை பெற்றெடுத்த பின்பு கைலாயத்தை தன் நாட்டில் வைக்க விரும்பிய ராவணன் வடக்கே சென்று எந்தவித கடினமும் இல்லாமல் இமயத்தை தூக்க முயல மலையில் திடீரென்று ஏற்பட்ட ஆட்டத்தை உணர்ந்த பார்வதி தேவி பாதுகாப்பு வேண்டி சிவனிடம் ஓட
நடந்ததை அறிந்த தன் இடது கை கட்டை விரலால் மலையை சற்று அழுத்த வழியின்றி கீழே மாட்டிக்கொண்டான் ராவணன். சித்தம் குலையாத தனது கை நரம்புகளால் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்ததன் மூலம் ராவணனின் சாமவேதத்தின் நிபுணத்துவம் நிலைநிறுத்தப்படுகிறது. சிவனுக்கும் அவர்தம் அடியார்களுக்கும் உள்ள மிகச்சிறந்த உறவுக்கு எடுத்துக்காட்டு இச்சம்பவம். இந்த உறவுக்குள் வேற்றுமொழி எதற்கு? தென்னிந்தியாவிலும் ஈழத்திலும் வாழ்ந்த இயக்கர் நாகர் போன்ற பூர்வீக குடிகளின் குடியேற்றவாசிகளான ஆரியர்களுக்கு இருந்துள்ள பகை காரணமாகவே ராவணனையும் அவனை சார்ந்தோரும் அவ்வாறு தீயவர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் அவ்வாறில்லை. வால்மீகி, கம்பர், துளசிதாசர் இன்னும் பலர் எழுதிய ராமாயணங்களில் உள்ள செய்திகளை அடிப்படையாக கொண்டு ராவணன் மீது சுமத்தப்பட்ட பழியை துடைக்கும் மாற்றாக ராவண காவியத்தை படைத்தார் புலவர் குழந்தை. அதிலிருந்து உண்மையில் ராமன் ஆட்சி என்று சொல்லப்படுவது சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்த செருப்பின் ஆட்சிதான். அந்த ஆட்சியின் போது ராமனும் சீதையுமே காட்டில் திரிய வேண்டியிருந்தது என்றால் அந்த நாட்டு மக்கள் எங்கெங்கே தெரிந்திருப்பார்கள்? வனவாசம் முடிந்து நாடு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிறகாவது ராமனால் சிறப்பாக ஆட்சி செய்ய முடிந்ததா? இல்லை. யாரோ எதையோ சொன்னார்கள் என்று மனைவி சீதையை தீக்குளிக்க செய்த பெண்ணடிமைத்தனம்தான் அந்த ஆட்சியில் நிலவியது. அதன் பிறகு அவளை காட்டுக்கு அனுப்பிவிட்டான் மகாராசன் ராமன். நல்லது நடப்பதை பொறுத்து கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல்காரர்களான் அதை கெடுக்க நினைப்பது போல ஓங்கி உயர்ந்த மாளிகைகள் கொண்ட இலங்கை ராமபக்தனான அனுமான் தன் வாளில் பற்றி தீக்கொண்டு அழித்ததையும் ராமாயணம் வர்ணிக்கிறது. எப்படி பார்த்தாலும் ராமனின் அயோத்தியை விட 1000 மடங்கு உயர்வானதாகவே இருந்திருக்கிறது ராவணன் ஆண்ட ஈழம். அப்புறமேன் நல்ல ஆட்சியை ராமன் ஆட்சி என்றும் மோசமான ஆட்சியை ராவணன் ஆட்சி என்றும் சொல்கிறோம். ஆரிய ஆதிக்கத்தின் விளைவால் தமிழ் மகாகவியான கம்பன் ஆரியத்தின் தாசானுதாசனாகிய வால்மீகியை மிஞ்சிடும் வகையில் கற்பனை பாத்திரங்களான ராமனையும் தெய்வம் என்றும் தமிழ் மன்னலான ராவணனை அரக்கன் என்றும் சித்தரித்து ராமாயணத்தை படைத்தான். கவிச்சுவையிலும் பக்தி சொட்டும் தமிழிலும் கம்பன் பின்னி எடுத்திருந்த காரணத்தால் ராமனே தமிழருக்கு தெய்வமானான். தமிழ் மன்னனான ராவணன் அரக்கனானான். ஆனால் ராவணன் ராமனால் கொல்லப்படவில்லை என்றும் கோமா நிலையில் இருக்கக்கூடிய ராவணனின் உடல் சிவனொளிபாத மலையை அண்டிய அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கலாம் என்பதும் சிங்களவர்களின் நம்பிக்கை.